பிராமணன் எப்பொழுது மனித தன்மை அடைகிறான்? எப்பொழுது மரணத்தை கண்டு கலங்குகிறானோ அப்பொழுது பிராமணன் மனித தன்மை அடைகிறான். பிராமணனிடம் இருக்கக்கூடாத குணம் என்ன? பிறரை பற்றி குறை சொல்வது பிராமணனிடம் இருக்கக்கூடாத குணம். சத்திரியன் எப்பொழுது தேவனை போல மதிக்கப்படுகிறான்? தர்மத்துக்காக உயிர் தியாகம் செய்ய ஆயுதங்கள் ஏற்கும் போது தேவனை போல மதிக்கப்படுகிறான். சத்திரியனிடம் எப்பொழுதும் இருக்க வேண்டிய குணம் என்ன? எப்பொழுதும் மக்களின் நலனுக்காக செயல்கள் யாகங்கள் செய்வதே சத்திரியனிடம் இருக்க வேண்டிய குணம். சத்திரியன் எப்பொழுது மனித தன்மை அடைகிறான்? எப்பொழுது பயத்தை அடைகிறானோ அப்பொழுது சத்திரியன் மனித தன்மையை அடைகிறான்.